கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் அநேக கதைகள், தியானங்கள் பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம இன்னும் முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அநேகர் நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் வந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம அவங்கள வரவேற்கலாம். இனிய துவக்க நிகழ்ச்சியில் வந்திருக்கிறவங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அநேக ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொள்கிறீங்க. கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. நிறைய காரியங்களை தியானிக்கிறதுக்கு முன்பதாக இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சி ஒரு கதையோடு, ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நம்ம ஆரம்பிக்கலாம். ஜோசப், என்ன கதை சொல்ல போகிறீங்க? இன்றைக்கி ஒரு எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஸ்டோரி இன் லைஃப். எல்லாருமே அவங்க லைஃப்பில் ஒரு கதை வச்சுருக்காங்க. லைஃப் அவங்களுடைய உயிர். சரி. அவங்க ஒரு நாள் ஒரு வயசானவர் ஒரு பையனும் 23 வயசு ஒரு பையனும் ட்ரெயினில் போகிறாங்க. ட்ரெயினில் போகும்போது அந்த பையன் அப்பா பாருங்கப்பா, மரம்லாம் அப்படியே போடு சைட்லலாம் போகுது பாருங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் கப்பல் என்ன விசித்திரமாக இருக்கான், 23 வயசு ஆயிடுச்சு இன்னும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னும் சின்ன பிள்ளைங்க தான் ட்ரெயினில் மரம் பின்னாடி போகுதுன்னுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. 23 வயசில் இப்படி சொல்கிறானேன்னு கேட்குறாங்க. அவன் பாருங்கப்பா க்ளவுட்ஸ்லாம் முன்னாடி போகுது அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் அந்த வயசானவரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தான், அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரான். அதுக்கப்புறம் பக்கத்தில் கப்பல் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், எதுக்கு 23 வயசு, என்ன டாக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு போக மாட்டிங்களா, எவ்வளோ இப்படி இருக்கானே இவன் அப்படின்னு. மனநிலை சரியில்லைன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. ஆனால் பார்த்தா நாங்கள் டாக்டர்கிட்ட இருந்தால் வரோம். நாங்கள் இப்போ தான் நாங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருக்கோம். அது டாக்டர் இவன் பிறந்ததுலேருந்தே பிளைண்டாகவே இருக்கான். பிறந்ததுலேருந்தே இவனுக்கு கண்ணு தெரியாது. டாக்டர்கிட்ட தான் இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கண்ணு திறக்கிறான். கொஞ்ச நாள் தான் கண்ணு திறந்துருக்கான். காலையில் மட்டும்தான், காலையிலேருந்து இப்போ இருக்கும் கண்ணு திறந்துருக்கான். அதனால தான் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்போ நம்ம ஒரு விஷயம் தெரியாமலே அவங்க பின்னாடி போகக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்றத கற்றுக்குறோம். ஒரு வசனம் சொல்ல ஆசைப்படுறீங்க, சொல்லுங்க. என்ன வசனம் சொல்ல போறீங்க? பிரசங்கி 5:6. பிரசங்கி 5:6. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசைக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். ஆமென். இங்கே நம்ம பார்க்கும்பொழுது நல்ல ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே. அதாவது அந்த பையன் என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்து வந்திருக்கான்றது தெரியாமல் இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மனநிலை சரியில்லையா, பைத்தியமா இவனுக்கு, லூஸாக இவனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் சீட்டில் இருந்தவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்படி அதை கேட்க வேறு செஞ்சிட்டாங்க. இல்லை டாக்டரை பார்க்க மாட்டிங்களா, இப்படி இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டாங்க. நம்ம கூட சில நேரம், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இல்லை, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்த உடனே நம்மளே ஒரு முடிவு பண்ணிவிட்டு நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், தீர்மானம் பண்ணி ஒரு சில நேரங்களில் பேசிடுறோம். அது எவ்வளவு சில பேருக்கு எவ்வளோ வேதனையை அது ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியல. அப்போ அந்த தகப்பனார்கிட்ட அவங்க கேட்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல அவங்க, என்ன என் பையனை பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை தெரியாமல் அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்றது தான் அந்த தகப்பனார் எடுத்துக்கொண்டு என்ன நடந்ததுன்றதை அவங்களுக்கு சொல்கிறத பார்க்குறோம். இது சிலருடைய வாழ்க்கையில் காயங்களை ஏற்படுத்தும் இல்லை, அதிகமாக நம்ம தெரியாமல் டக்குன்னு பேசக்கூடிய காரியங்கள். அதுதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு என்ன பண்ணாத, இடம் கொடுக்காத, பேசுகிறத ஜாக்கிரதையாக பேசு. தூதன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அது தேவ சந்நிதிக்கு போகும், அவருக்கு தெரிஞ்சு அவர் உன் கைகளின் கிரியை அழிச்சிடக்கூடாது, அதனால் நீ என்ன பண்ணு, சரியான வார்த்தையை பேசுன்னு ஆண்டவர் நமக்கு இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. பேசும்போது நம்ம யோசித்து நம்ம பேசணும். ஏசுப்பா கூட 2 பேர் சீஷர்களை அனுப்பும்போது சொல்லி விட்றாங்க, என்னது, பேசுகிறதுக்கு என்ன பண்ணுங்கள், கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருங்க, பேசுகிறத ஜாக்கிரதையாக பேசுங்கன்னு சொல்லி அவங்க அனுப்புகிறத பார்க்குறோம். இதை குறித்து உங்கள் கருத்து என்ன, இந்த கதை, இந்த வசனத்தை குறித்து?
ஆண்டவரை வந்து இந்த கதையின் மூலமாக ஒருத்தரை புரிஞ்சிக்காமல் ஒருத்தங்களை நம்ம பேசுகிறது தான். குடும்பத்திலே நிறைய பிரச்சனை வர்றதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம கணவன் மனைவிக்குள்ளேயும் மனைவி கணவனுக்குள்ளேயும் சந்தேகப்படுறது, அதன் மூலமாக அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இமேஜின் பண்ணி ஒருத்தரை வச்சு பேசுகிறது. அந்த காரியங்கள் வந்து கிறிஸ்தவ குடும்பத்துலேயும் நிறைய காரியங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அப்போது நம்ம வந்து உண்மையாக நடந்துச்சா அது வந்து தீர விசாரிக்கணும். அதை நேரில் பார்த்தா மட்டும்தான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்பணும். ஒரு விஷயத்தை நம்ம நேர்லேயே பார்க்காம ஒருத்தங்க பேசுகிறத வச்சு ஒருத்தங்களை வந்து நம்ம அதை நிதானித்து அதை உடனே உண்மை நினச்சி அவங்கக்கிட்ட போய் அந்த பிரச்சனையை அடுத்த ஆள்கிட்ட போய் நீங்கள் இப்படி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. அது பல விளைவுகளை கொண்டு வந்து நிறைய குடும்பங்கள் அதனால் என்ன பண்ணுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. அதனால் நம்ம வந்து ஆண்டவர் சொல்கிறாங்க, கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கணும், மற்றவர்களை பற்றி நம்ம நிதானித்து பொறுமையாக பேசணும். அதெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம நல்லா ஜெபம் பண்ணோன்னா ஆண்டவர் வந்து அந்த பொறுமையை நம்மளுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக. ஆவியின் கனிகளில் ஒன்று என்னது தான், நீடிய பொறுமை தான். பொறுமையாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் எப்படி நம்ம மேலே பொறுமையுள்ளவராக இருக்காங்க, அது மாதிரி நாமளும் பொறுமையுள்ளவர்களாக இருக்கணும். அதுவும் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்தும் அப்படின்றத எண்ணி ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகளை பேசணும். ஒருவேளை அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, இவங்க வந்து மற்றவர்கள் சொல்கிறத கேட்டுட்டு தவறானதாக அவங்கள வந்து இமேஜின் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட பேசும்போது பழகும்போது தான் அவங்களுடைய நல்ல குணங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் எப்போவுமே நம்ம அவங்களோட பேசி பழகி அவங்களுடைய கேரக்டரு நம்ம பார்த்தா தான் தெரியுமே தவிர மற்றவர்கள் சொல்கிறத வச்சு ஒருத்தரை பார்த்து நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாது. நிச்சயமாக. நல்ல ஸ்டோரி சொன்னீங்க ஜோசப். நம்ம மற்றவங்கள பார்த்து பேசும்போது ஜாக்கிரதையாக நம்ம பேசணும். அது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும். நம்மளே ஒரு தீர்மானத்தோடு என்ன பண்ணிடக்கூடாது, முடிவு பண்ணி பேசிடக்கூடாதுன்னு நல்ல கருத்து சொன்னீங்க. நல்ல வசனமும் சொன்னீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் நம்ம இன்னும் அநேக காரியங்களை குறித்து தியானிக்கலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் நல்ல ஒரு கதையை கேட்டோம், நல்ல ஒரு வசனத்தையும் பார்த்தோம். நம்ம மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கொடுக்கக்கூடாதான். வாய் நல்ல வார்த்தைகளை சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பேச வேண்டும். அதுக்கு தான் தாவீது கூட சொல்கிறார்ல, என் வாய்க்கு காவல் வை ஆண்டவரே, எதையாவது பேசி பாவம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல கருத்தோடு நம்ம தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் எதை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம்? சாட்சியுள்ள ஜீவியத்தால் மற்றவர்களை ரட்சித்தவர்களை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆண்டவருடைய சீஷனாகிய பிலிப்பு குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிலிப்பு எப்படி சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்றது பார்க்க போகிறோம். சரி. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு எப்படி அவங்க ஊழியம் செஞ்சாங்க அது கொஞ்சம் காரியங்களை சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 8:6 நம்ம வாசிக்கும்போது அது 4வது வசனத்தில், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆண்டவருடைய சீஷர்கள், ஏன்னா சவுல் வந்து எல்லாரையும் வந்து துன்பப்படுத்திட்டு இருக்கும்போது எல்லாரும் சிதறி போகிறாங்க. அந்த டைமில் வந்து பிலிப்பு வந்து ஊழியம் செய்கிறாங்க. சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் ஊழியம் செய்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பிலிப்பு செய்த அதிசயங்களை அவங்க கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை அவங்க வந்து கவனிக்கிறாங்க. ஒருமனப்பட்டு கவனிக்கிறாங்களாம். உடனே மனம் திரும்பினாங்க இந்த இடத்துல சொல்லப்படல. அதிசயங்களை எல்லாம் கேள்விப்படுறாங்க. இந்த மாதிரி பிலிப்பு வந்து நிறைய அந்த ஊரில் போய் ஊழியம் செய்யும் போது ஆண்டவருடைய சீஷன் தான். அவங்க ஊழியத்தை வந்து செய்யும் போது இயேசு கிறிஸ்து நிறைய பேர் அந்த டைமில் அவங்க மரித்து உயிர் தெழுந்திருப்பாங்க. இயேசு தான் மேசியான்னு நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளலை. அப்போது வந்து சுவிசேஷத்தை நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ரட்சிக்கப்படுங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கவனித்து மனசில் வச்சுட்டு அவங்களுடைய செய்கை, அவங்களுடைய நடக்கை, அவங்களுடைய சாட்சியின் ஜீவியம் எப்படி இருக்குது அதை தான் ஒருமனப்பட்டு எல்லாருமே கவனிச்சுட்டே வராங்க பிலிப்பு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. 12வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து தான் பிலிப்பு பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 12வது வசனத்தில்
தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பேசுகிறாங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 6வது வசனத்தில் அவங்க ஒருமனப்பட்டு கவனிக்கிறாங்க, அவங்க எப்படி அவங்களுடைய நடக்கை இருக்குது, அவங்களுடைய செயல் இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சாட்சியுள்ள ஜீவியத்தை பார்த்து அதுக்கப்புறம் 12வது வசனத்தில் என்ன பண்ணுறாங்க, விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறதை நம்ம பார்க்கலாம். பிலிப்பு பார்த்திங்கன்னா அவங்க பிரயாணப்படுற இடம்லாம் என்ன பண்ணுறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஊழியம் செய்கிறோன்னா அவங்க நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துட்டே இருக்காங்க. முதல்ல ஊழியம் செய்கிற இடங்களில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்க்குறாங்கன்றத பிலிப்புடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து கவனிக்கிறாங்க, அவங்க எப்படிலாம் நடக்கிறாங்க, நம்மளுடைய நடவடிக்கைகளே அவங்க கவனிக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துலையும் நம்ம பிலிப்பு வந்து ஒரு இடத்துல பிரயாணம் பண்ணி போகும்போதோ அறிவிக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு மந்திரி வந்து பிரயாணப்பட்டு போகும்பொழுது ஆண்டவர் பிலிப்புக்கிட்ட பேசுகிறாங்க, நீ அந்த மந்திரியோட போய் ரதத்தோடு சேர்ந்துக்கோ அப்படின்னு அதே அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது அந்த அனுபவத்தையும் பார்க்குறோம். அப்போது அந்த மந்திரியோட போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு இருக்கும்போது ஏசாயா ஆகமத்தை, அந்த தீர்க்கதரிசன ஆகமத்தை எடுத்து அந்த மந்திரி வாசிட்டுருக்காங்க. நீங்கள் வாசிட்டு இருக்கிறது அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை விலைக்கு அவங்களுக்கு காட்டுறாங்க. விலைக்கு காட்டும்போது அப்போ உடனே அந்த மந்திரி என்ன சொல்கிறாங்க, போகிற வழியிலே ஒரு தண்ணி இருக்க இடத்த பார்த்து நான் இப்போ ஞானஸ்நானம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டோடனே இதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி உடனே பிலிப்பு இறங்கி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறத பார்க்கலாம். நம்ம பிரயாணங்கள் நிறைய பண்ணியிருப்போம். பிரயாணங்களில் நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா அதை யோசித்து பார்க்கணும். ஒரு சில டைமில் வந்து பிரயாணப்பட்டு போகும்போது நம்ம பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஒரு அழுதுட்டு கூட இருப்பாங்க. நான் அப்படி பிரயாணம் பண்ணும்போது பார்த்துருக்கேன். சில பேர் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போகும்போது சம்டைம் அவங்க ஒரு டெத்துக்கு கூட போகலாம், அல்லது ஒரு ஏதோ கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம், உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம அவங்கக்கிட்ட பேசி ஆண்டவருடைய சத்தியத்தை என்ன பண்ணலாம், அறிவிக்கலாம். ஆண்டவர் சில டைம் நம்மக்கிட்ட அதை பேச சொல்லுவாங்க, நீ சொல்லு, அவங்கக்கிட்ட பேசு, அவங்க ஏதோ துக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு ஆண்டவர் இடைப்படும் போது பிலிப்புவை போல் நம்மளும் என்ன பண்ணோம், ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம அறிவிக்கணும். அதே மாதிரி அந்த 40வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்ட அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில், ஆசோத்தில் காணப்பட்டு செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அப்போ போகிற வழியெல்லாம் பிரசங்கம் பண்ணிகிட்டே போகிறாரு பிலிப்பு. அந்த செசரியாவுக்கு வருகிற வரையில் பிரசங்கித்துட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு பிலிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்த மந்திரி கூடயும் போகும்போது, பிரயாணப்பட்டு போகும்போது சொல்கிறாரு, இங்கேருந்து இங்கே போகும்போதும் அவர் என்ன பண்ணுறாரு, பிரயாணத்துல எல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்துட்டு போனதை நம்ம பார்க்கலாம். நம்முடைய பிரயாணங்களிலும் நம்ம என்ன பண்ணோம், சாட்சியாக வாழணும். நிச்சயமாக நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு அனுபவம் ஞாபகம் வருது. நான் எங்கள் அப்பா கூட போகும்போது, என் அப்பா ஒரு போதகர், உங்களுக்கு தெரியும், அவங்க கூட போகும்போது ட்ரெயினில் சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது, அந்த ட்ரெயினில் போகும்போது எங்கள் அப்பா அப்படியே பேசிக்கிட்டே வருவாங்க, யாருக்காக சொல்லிட்டு வருவாங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட கை உடஞ்சிருக்கு. அவர்கிட்ட போய், என்ன உங்கள் கை உடஞ்சிருக்கா, ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் அது அவர் வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவர்னால வேறு மாதிரி பேசிட்டார். உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்து நானும் ஒரு வார்த்தையை அப்படி வேகமாக பேசின உடனே அங்கே ஒரு பெரிய சின்ன இது மாதிரி ஆயிடுச்சு. உடனே எல்லோரும் சரி அமைதியாக இருங்க, யாரும் இப்படி போய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படி கொண்டு போயிட்டான். அப்புறம் எங்கள் அப்பா என்னை தனியாக கூப்பிட்டு, நீ ஏன்ப்பா கோவப்பட்ட, நான் அப்பா அப்படியே பொறுமையாக அவகிட்ட பேசி ஆண்டவரை பற்றி சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் சாட்சியை கவனிக்கிறாங்க, எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க இவங்க அப்படின்றத கவனிக்கிறாங்க. நான் ஒருவேளை அந்த இடத்துல கோவப்படாமல் இருந்தேன்னா எங்கள் அப்பா அப்படியே பேசி அவங்கக்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போது சாட்சியின் ஜீவியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. சும்மா நம்ம அப்படி போய் பிரசங்கம் பண்ணிட்டோன்னா எல்லோரும் வந்து கேட்டு விசுவாசிச்சிட மாட்டாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம்ல, பிலிப்பு போகிறாரு, கவனிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை எல்லாத்தையும் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத என்ன பண்ணுறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறாங்க. பிலிப்பு எல்லா இடங்களிலும், பிரயாணம் செய்கிற இடங்கள் எல்லாத்துலேயும் பிரசங்கம் பண்ணுறாரு, சாட்சியாக இருக்கிறார். அதனால தான் அங்கே அவங்க அவ்வளோ பேரை விசுவாசிகளாக கொண்டு வராருன்னு நம்ம பார்த்தோம். நிறைய காரியங்களை பிலிப்பு குறித்து, அவருடைய சாட்சியின் அனுபவங்களை குறித்து நம்ம படிக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் இதை குறித்து நம்ம படிக்கலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும்.
நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி சாட்சியின் ஜீவியத்தை குறித்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அதுவும் விசேஷமாக பிலிப்பு அவர் எப்படி சாட்சியின் வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை ஆதாயப்படுத்தினார்ன்றதை குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள். நம்ம ஒரு இடத்துக்கு இப்போ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டுக்கு, புது வீட்டுக்கு கூட நம்ம போகலாம். அப்படி போகும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பிலிப்பு இப்போ எப்படி நோட் பண்ணாங்க, கவனித்தார்கள், ஒருமித்து கவனித்தார்கள் அப்படின்னும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. புதுசாக ஒரு இப்போ ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு வீட்டுக்கு வந்தோம். அந்த வீட்டுக்கு வந்தப்போ இப்போது வேறு வீட்டில் இருக்கோம். அந்த வீட்டில் இருக்கும்போது பின்னாடி வந்து வீட்டுக்கு பக்கத்து வீடு எல்லார் வீட்லேயும் இருந்து 2-3 வீட்டில் குப்பை வாடுறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பின்னாடி வாசல் வழியாக நம்ம வீட்டில் வாசல் மிதிக்கிற இடத்துல தான் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. கவர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போகிற பக்கம் தான் ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க குப்பையை. அது கரெக்டாக நம்ம வாசலில் மிதிக்கிற இடத்துல தான் இருக்கும். அதுவும் மழை பெய்யும் போதெல்லாம் அந்த சாக்கடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கூட்டி வைப்பாங்க. நம்ம 2 டைம் அப்படி சொன்னோம், அதுக்கப்புறம் கேட்கல. நம்ம சண்டையே போடல. வீட்டில் எந்த ரிலேஷன் வந்தாலும் அதை மிதிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அப்புறம் வெளியே செருப்பை கழட்டி விட்டுட்டு அப்படி வந்துட்டு இருந்தோம். பிரச்சனையே பண்ணிக்கல. அதை பற்றி பிரச்சனை பண்ணாலும் ஏதாவது இதுக்கு மேலே வந்து நம்ம கோவப்பட்டு தான் சொல்ல வேண்டியது வரும். அதை அப்படியே விட்டுட்டோம். இருந்துட்டு போகுது, குப்பை தானே, இருந்துட்டு போகுது, சாக்கடையாக இருந்தாலும் இருந்துட்டு போகுது. அப்படியே மனசளவில் அது நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கல, பிரச்சனை பண்ணிக்கல, விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அதை இப்போ வீடு காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகும்போது சூழ்நிலையினால் காலி பண்ணி போகும்போது எல்லா குடும்பங்களும் வந்து உங்களை மாதிரி அமைதியான குடும்பம் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது, நீங்களே இந்த வீட்டில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஏன் நீங்கள் காலி பண்ணி போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கேட்டாங்க. அதை நினச்சி நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த சண்டை போட்டு எல்லாருக்கிட்டேயும் பிரச்சனை பண்ணியிருந்தோன்னா அக்கம் பக்கத்தில் அந்த ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் மற்றவங்க பார்த்துருப்பாங்களா? ஒவ்வொரு விஷயத்துலையும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட நம்ம வந்து இந்த தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது ஒரு குப்பை போடுற பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணக்கூடாது, சகிச்சுக்கணும். நம்ம சகிச்சு அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பொறுமையாக வாழும் போது நம்ம ஆண்டவர் உண்மையான ஆண்டவர், நம்ம ஆண்டவருடைய குணத்தை என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். ஆனால் நம்ம அந்த வீட்டில் இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எத்தனை பேர் சண்டை போட்டுட்டு எவ்வளோ சண்டைகள் நம்ம காதில் அந்த வீட்டுக்குள்ளே விழும். சண்டை போடுவாங்க, திரும்ப அவங்க வெளியில் உட்காந்து பேசுவாங்க, திரும்ப சண்டை போட்டுப்பாங்க, கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. அப்போது அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம அங்கே அமைதியாக இருக்கும்போது அந்த இடத்துல இவங்க தேவன் உண்மையான தேவன் சாட்சியுள்ள ஜீவியத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அப்போது நம்ம சாட்சியுள்ள ஜீவியத்தை மற்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பார்க்குறாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க காலி பண்ணும்போது எல்லாருமே சொன்ன வார்த்தை, அமைதியாக இருந்தீங்க, வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது, உங்களால் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்ததே கிடையாது, இனிமேல் யார் இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்க தெரில அப்படின்னாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாட்சியின் ஜீவியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லை. நாளைக்கு நம்ம ஒரு வேளை சத்தியத்தை சொல்லி அவங்கள கொண்டு வரலன்னா கூட நம்ம இருக்கிற வாழ்க்கையை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கடவுள் இப்படிப்பட்டவர் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். பிலிப்பு நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். அதே போல் நாமும் செயல்படணும் அப்படின்றத ஒரு கருத்தோட இந்த தியானத்தை நிறைவு செய்யலாம். நம்ம தொடர்ந்து இந்த நாளின் நிகழ்ச்சியில் ஒரு வாக்குத்தத்தத்தோடு நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சிக்கான ஒரு வாக்குத்தத்தம் பார்க்கும் பொழுது அநேக வேளைகளில் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வருகிறத நம்ம பார்க்குறோம். அந்த பிரச்சனைகள் போராட்டங்களில் நம்ம துவண்டு போயிடுறோம். சில நேரம் நம்ம வந்து ஏன் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். ரோமர் 8:37வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. என்னவா நம்ம ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு காரியம் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் இயேசு நம்ம கூட இருக்கிறாங்க. இதில் இவை எல்லாவற்றிலேயும் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 36வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ,
இது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை யாருக்காவது வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலையும் யாருடைய வாழ்க்கையிலானாலும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரத்தான் செய்கிறது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம நினைத்து கொள்ள வேண்டியது, இது எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்க போகிறோம்? ஜெயங்கொள்கிறவர்களாய் நம்ம இருக்க போகிறோம். ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுது. இதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. யாரால் நம்ம ஜெயங்கொள்ள போகிறோம்? நம்மில் அன்பு கூறுகிறவராலே. ஏசப்பா நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. அதனால் நம்மளை என்ன பண்ணுறாங்க? ஜெயிக்க வைக்கிறாங்க. இல்லை, அன்பு கூறுகிறவராலே ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. நம்ம மேலே ஏசப்பா எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமக்காக ஜீவனையே கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு. நம்மளை இந்த மாதிரியான பாடுகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலையும் ஜெயிக்க வைக்கிறவராக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வேத வசனம் சொல்லுது, யோவான் 16:33 இந்த உலகத்தை நான் என்ன பண்ணேன்? ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றார். அவர் ஜெயிச்சதுனால நம்மையும் ஜெயங்கொள்ள செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை கடன் பிரச்சனை நம்மளை அமுக்கலாம், அதனால் நம்ம துவண்டு போய் இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த கடன் பிரச்சனையை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நம்மை ஜெயங்கொள்கிறவர்களாக மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. ஏனென்றால் அவர் நம்மில் அன்பாக இருக்கிறார், அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த வசனம் நமக்குள்ளாக கிரியை செய்யணும். எப்போனாலும் ஏசப்பா நம்மளை ஜெயங்கொள்ள செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் வாழ்க்கை நடக்கும் பொழுது, நகர்த்தும் பொழுது நிச்சயமாய் அது ஜெயமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுக்குற நல்ல தெய்வமே, இவை எல்லாவற்றிலேயும் நாங்கள் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோமே என்று நீர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி. நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் போராட்டங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராவது பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால், நீர் அவர்களை ஜெயிக்க வைக்கப் போகிறீர் என்ற விசுவாசத்தோடு தங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர கிருபை செய்யுங்க. பிலிப்புவை போல நாங்கள் சாட்சியாய் இருக்கவும், நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதையாய் நாங்கள் பேசவும் நீர் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாய் கற்றுக் கொடுத்ததுக்காய் நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறீங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் வர கதை மற்றும் தியானம் மற்றும் வாக்குத்தத்தம் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.